கொடைஞ்சிருக்கேன் எந்த அளவுக்கு கொடைஞ்சிருக்கேன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. ஆமா அக்கா இமயமலைய இந்த சைடு கொடைஞ்சி அந்த சைடு போயிட்டாங்க. அதான் இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் 2 பேரும் தான் வருவானுங்க. இப்ப பார்த்தா ஒரு படையே கிளம்பி வர்றானுங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அக்கா எங்க விஜய் என்ன சிஎம் ஆகுறதுல இருக்கிற பிரச்சனையை பார்த்து நாங்களே மனவேதனையில இருக்கோம். நீங்க வேற இடையில டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது லவுட் ஸ்பீக்கர் ஐடி வந்து என்னோட பர்சனல் ஐடி. சோ அது வந்து நான் என்னோட தனிப்பட்ட விஷயம் நான் டக்குனு உடனே முடிவு எடுத்து டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஆனா தி வைகை ஃபுட் ஐடி வந்து என்னோட ஒரு vlog ஐடி. அது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த டீம்ல இருக்க எல்லாத்தையுமே சஜஷன் பண்ணிட்டு தான் ஒரு டீஆக்டிவேட் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கு சத்தியமா சொல்றேன், நான் சோசியல் மீடியா பக்கமே இருக்க மாட்டேன், என் மூஞ்சே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஏன் அப்பெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? காணாம போயிருந்தாங்களா? இப்பதான் கண்டுபிடிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்களா? நிறைய பேர் இந்த அக்காவோட வீடியோலாம் எனக்கு அனுப்பி ப்ரோ இவங்க வந்து டீஆக்டிவேட் பண்ணல என்னன்னு பாருங்க ப்ரோ அப்படின்றீங்க. இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த அக்கா வந்து இன்ஸ்டாகிராமை விட்டு போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா டிவிக்கே வந்து ஆட்சிக்கே வராதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க முன்னாடி. அதனால தான் சத்தியம் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு வந்ததும் ஐயோ இப்படி வர சத்தியம் பண்ணியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இதுதான் ஒரு ரீசன், இதனால தான் நான் மறுபடியும் வந்தேன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானூறு ரவுடி தான் வடிவேல் சொல்லுவார்ல அந்த மாதிரி இந்த அக்கா கலைய இறங்கியிருக்காங்க. அதனால் இவங்களாம் கண்டுக்காதீங்க, பார்த்துக்கலாம்.